வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். காணொளி போறதுக்கு முன்னால் அனைவருக்கும் சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்ற விஷயம் ஒண்ணுதான். தமிழ்மறை சொன்னபடி வாழ்வோம், தமிழ் போல் வாழ்வாங்கு வாழ்வோம் அப்படின்னு சொன்னேன். நம்ம தமிழ்மறை நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்வியல்ல எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணம் நன்னையும் செய்து விடல்னு சொன்னது தமிழ்மறை தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னது தமிழ்மறை தான். தமிழ்மறை தெளிவாக சொல்லியிருக்கு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்ய போகிறோம். ஸோ அன்பை நிறையா விதைப்போம், அன்பை நிறையா அறுவடை செய்வோம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி காணொலி ரொம்ப அருமையான ஒரு காணொலியாக இருக்க போது. இந்த தமிழ் புத்தாண்டில் வரப்போகிற நாட்களில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் செய்யலாம், எது எப்படி இருக்காது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட் இருக்குது. அந்தந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட்டில் இப்போது என்ன நிலைமையில இருக்கு, பக்கம் போர் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபெட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா இல்லையான்னு தெரியாம இருக்கு. இந்த நேரத்துல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் தொட்டு பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி இருக்க போகுது வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேசும்போது மற்ற விஷயத்தெல்லாம் தாண்டி தான் பேசணும். அதான் நீங்கள் இங்கே இருக்கும்போது 401k கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, HSA ஆர் IRA கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது. அது எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ண பிறகு வர்றது தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம உறுதிப்படுத்திட்டு மீதமுள்ள பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பேச போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். என்னோட கோல் என்னவா இருக்குது, ஷார்ட் டேர்மாக இருக்கா லாங் டேர்மாக இருக்கா அப்படிங்கிறது க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சரியான பக்கெட்டில் நம்ம போட முடியும். ஒருவேளை உங்கள் கையில் இப்போ ஒரு $10,000 இருக்குது. ஸோ எனக்கு இது ஷார்ட் டேர்மில் தான் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த $10,000 எனக்கு லாங் டேர்மில் எனக்கு தேவைப்படும். இப்போ நான் உங்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவைப்படும். அந்த 2 வருஷத்துக்குள்ளாக எனக்கு தேவையில்லை, இல்லை 1 வருஷத்துக்குள்ளாக தேவையில்லைன்னா அப்போ எப்படி நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது எல்லாமே லோ ரிஸ்க் தான் நீங்கள் போய் ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு அந்த அமௌண்ட் 1 இயருக்குள்ளாக தேவைப்படுது. ஸோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதுலேருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ் உங்களுக்கு தேவை. அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட்டாக தேவை இல்லையா, நீங்கள் லாஸ்ட்டில் போயிடக்கூடாது. ஏன்னா 1 இயரில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவை. அப்படி இருக்கும்போது உங்கள் பக்கெட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டாக்ஸில் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒரு ஹை ரிஸ்க் ஆப்வியஸாக. பிகாஸ் அது எல்லாமே ஹை ரிஸ்க் பக்கெட். அது உங்கள் இஷ்டம், நீங்கள் ஹை ரிஸ்க்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல. பட் நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கும்போது அந்த ஹை ரிஸ்க் விட்டுட்டு லோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய இருக்குது இல்லையா. இங்கே யூஎஸ்லன்னு நம்ம பேச போகிறோம். யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஹை ஈல்டு அக்கௌண்ட்ஸ் நிறையா பேங்க்கே ஹை ஈல்டு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் இல்லையா. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டால் 1 இயருக்குள்ளாக ஆனால் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஒரு 3.25 ஒரு 3.5 இல்லை 4 வந்தாலே பெரிய விஷயம். ஸோ அதுக்குள்ளாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், நம்ம ஊரில் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னு ஒன்று இருக்கு இல்லையா. அது அந்த அமௌண்ட்டை நீங்கள் $10,000 டெபாசிட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 4% 5% டிபெண்ட்ஸ் யார் நிறையா கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் கோலுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சரியாக இருக்கும். இதுவே ஏன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை இதுக்குள்ளே கொண்டு வரலன்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஆல்வேஸ் வாலட்டைலாக இருக்கும். அது இந்த நேரத்தில் போர் போயிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எவ்வளோ வாலட்டைலாக இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 1 இயரில் இந்த ரிட்டர்ன் வருமா வராதான ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் உங்கள் கோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது ஒரு 3 இயர்ஸ் என்னோட கோல் இருக்குது, இந்த அமௌண்ட் எனக்கு 3 இயர்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் அது ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும், தாராளமாக போடலாம். இன்னொரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க, தங்கமென வரும் தமிழ் புத்தாண்டில் இந்த தங்கத்தோட விலை எப்படி இருக்க போகுதுன்னு. இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டே பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான, எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏல நகைக்கடை நடத்தி கொண்டிருக்கிற ஒரே தமிழர் திரு முத்துராமன் ஐயா அவர்கள் தான் பேச போறாங்க. அவர்களோட நகைக்கடை RM ஜுவல் பொட்டிக்னு நியூ ஜெர்சில எடிசன்ல இருக்கு. நாங்க நேர்லயே போய் விசிட் பண்ணி வாங்கியிருக்கோம். ஃபோன்லையுமே ஆர்டர் போட்டு ஒகையாவுக்கு வர வச்சிருக்கோம். சிறந்த ஒரு அருமையான மனிதர். அவர்கிட்ட கேட்டால் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரியும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு நன்னாளில் உங்கள்கிட்ட பேசுறது. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. நம்ம மக்கள்கிட்ட தமிழ் புத்தாண்டுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம், புது ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாங்கிற ஒரு தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். கோல்டுன்னு வரும்போது இந்த ஒரு துறையில் நீங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். உங்கள் குடும்பம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஒரு கோல்டு பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கீங்க. கடல் தாண்டி இலங்கையிலையும் போய் பிசினஸ் பண்ணிருக்கீங்க, கடல் தாண்டி இப்போ அமெரிக்காலையும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் பிரேம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் தங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், அக்ஷய திருதி வாழ்த்துக்களும் கூட. அக்ஷய திருதி சமீபத்தில் வரப்போகுது. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பேரோடும் புகழோடும் நல்ல உடல் நலத்தோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் பிரேம்.
இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றதோடு தான் நான் உங்களோடு தொடர்பு கொண்டேன். வரக்கூடிய இந்த புத்தாண்டு இந்த அக்ஷய திருதிக்காக கூலி சேதாரத்தில் 30% தள்ளுபடி பண்ணி, ஏன்னா இப்போ தங்கம் விலையும் கூட்டிகிட்டே போகிறதுனால ஒரு படிக்கல்லாட்டம் இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு படிக்கல்லை தாண்டதுக்கு நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு 30% தள்ளி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். சரி, அதான் உங்கள் மூலியமாக நம்மளுடைய வாடிக்கையாளருக்கெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். 30% கூலியில் தள்ளி கொடுக்கணும் பிரேம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, கால் பண்ணது நல்லதா போச்சு. ஒரு 30% தள்ளுபடியும் கிடைச்சாச்சு. கண்டிப்பா இது ஒரு நல்ல செய்தி தான். நன்றி ஐயா. ஸோ முதல் கேள்வியே இதுதான் ஐயா வருது. நகையோட விலை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலை வந்துட்டு இருக்கு. ஒரு ட்ராய் அவுன்ஸோட விலை $5000 மேலே போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு $4700 வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விலை ஏற்ற இறக்கம் காரணம் என்ன இருக்கு ஐயா? ஒரு சின்ன கரெக்ஷன், 5000ல பிரேம் 5400 வரை போச்சு. ஒரு காலத்தில் தன் தர சமயத்தில் 5400 வரை போச்சு. ஈரான் வார் அந்த மாதிரி இதெல்லாம் வந்தப்போ அந்த 4800 4900 அந்த ரேஞ்சில் அப்படியே இருக்குது. முதல்ல ஓரளவு எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ இது யாருமே எப்படி போகும், எந்த டைரெக்ஷனில் போகும், எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த வாரு இதுதான் பெரிய இதாக இருக்குது. இப்போ ரொம்ப பேர் வந்து கோல்டு இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆயில் விலை ஏறவும் ஆயில் பேரல் $115 போயிருச்சு. பெரிய பெரிய ஆட்கள் பெரிய நாட்டில் இருக்கவங்கலாம் தங்கத்தை முதலீடை குறைச்சிட்டு ஆயிலில் எல்லாம் இது பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் இதாகி திருப்பி ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு. இது ஓரளவு இப்படியே இருக்குமே, ஆனால் இந்த $5000 பர் அவுன்ஸுங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பாக இருக்குது. எல்லாமே வார பொறுத்து தான் இருக்குது. எப்படி முடியும் என்னங்கிறத பொறுத்து இது இவனுடைய வேலையோட அமைப்பு இருக்கும். கரெக்ட். மக்களுமே அந்த ஸ்கிரீன்ஷாட் பார்க்க முடியும். 4 பெரிய நிறுவனங்களோட கருத்து கணிப்பு, அதாவது வந்து வெல்ஸ் ஃபார்கோ, யூபிஎஸ், ஜேபி மார்கன் பார்க்கும்போது அவங்க எல்லாருமே வந்து கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கேருந்து தங்கம் எங்கே போகும் பை த எண்ட் ஆஃப் த இயர் 2026 பார்க்கும்போது எல்லாரும் அரௌண்ட் 5500 to 6000 அப்படின்னு வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 4700ங்கும் போது இங்கேருந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, ஆயில் தான் வந்து தங்கத்தோட விலை அந்த மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா போன டாக்ஸ் வந்து சரியாக போகலை. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வாரம் வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இல்லையா, கோல்டோட விலை எதை நோக்கி போகும் அப்படின்னு. இன்னொன்று பிரேம், இந்த விலை இறக்கத்துக்கு ஒரு காரணம் வந்து சொல்லப்பட்ட என்னன்னா, ஈரானே வந்து நிறைய கோல்டு, ஏன்னா அவங்க வந்து இந்த வாருக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்களே நிறைய கோல்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சைனா வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. அதனால ஒரு சின்ன ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து அவங்க ரிசர்வ் எப்படி வைக்கிறாங்க, கோல்டாக தான் வைக்கிறாங்க. திருப்பி வந்து ஈரான் வாங்கக்கூடிய இந்த வார் வந்து ஒரு மந்தமான நிலைக்கு வந்துடுச்சு, இவங்க ஒரு சீஸ்ஃபயர் வந்துட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் போனால் நிச்சயமாக இது $6000 உறுதியாக போகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதெல்லாம் நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். இந்த வார் ஒன்று தான் நம்மளால் கணிக்க முடியாதபடிய இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து விலையை கணிக்க முடியும். ஸோ நிச்சயமாக இது இந்த 2026ல் இது வந்து $6000 உறுதியாக போகும். கரெக்ட். அதுதான் ப்ரெடிக்ஷனாகவும் இருக்குது. நீங்கள் சொன்னது சரியான பாயிண்ட் தான். அதனால தான் வந்து பெரும் நாடுகள் வந்து தங்களோட அசட்டாக வந்து கோல்டை வாங்கி குவிக்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கோல்டு நமக்கு கை கொடுக்கும். நம்ம வந்து சீக்கிரமாக நமக்கான அந்த பண தேவைக்கு பூர்த்தி செய்கிறதுக்கு கோல்டு வந்து ஒரு சேஃப் ஹெவனாக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து கோல்டை வந்து வாங்கி குவிக்கிறாங்க பெரும் நாடுகள். அதனால தான் அந்த ஏற்ற இறக்கம் வந்து பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இன்னொரு விஷயமும் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தது, கோல்டுங்கும் போது பெரும் தலைவலியாக நமக்கு கடந்த மாதங்களில் இருந்தது வந்து டேரிஃப்ஸ். சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க. அந்த டேரிஃப் எல்லாமே அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எகெயின் வந்து ஒரு 10% பேஸ் டேரிஃப் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டேரிஃபுங்கிறது கோல்டில் எங்கே நிற்கிது ஐயா? இல்லை, சுப்ரீம் கோர்ட் இது பண்ணக்கும் ஃப்ளாட்டாக 10%ன்னு சொன்னாங்க. அப்புறம் அதையும் தாண்டி அப்புறம் இவங்க இந்த அதிபர் என்ன பண்ணாரு, அவரோட ஒரு ஸ்பெஷல் அதிகாரத்தை பற்றி அதை 15% ஆக்கி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு டேரிஃப் வந்து அஃபீஷியலாக 15%. அது வந்து அஃபிஷியலாக இருக்குது. ஆனால் இப்போ கூடுமானவரை இப்போ என்ன நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய நான் கேள்விப்பட்டவர்கள் எல்லாருமே மினிமம் ஒரு 10%, நாட்டு கடைகள்லாம் 15%, நம்ம இந்தியன்ஸ் வந்து 10% மினிமம் எல்லாருமே வந்து கார்பரேட்டு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய 10% எல்லார்ட்டையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நானுமே நம்ம கஸ்டமர்கிட்ட 10% வந்து டேரிஃபுங்கிறத கலெக்ட் பண்ணுறேன். அதாவது 10% எதுக்கு கலெக்ட் பண்ணுறேன்னா, இங்கே இப்போ சில ஐட்டங்கள் வந்து இப்போ உள்நாட்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது, அதுக்கு கிடையாது. எதை நம்ம இறக்குமதி பண்ணுறோமோ அதுக்கு 10%. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அண்டு
பழைய வீடியோக்கெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க. இந்த டேரிஃப்ங்கிறது வாங்கக்கூடிய கோல்டு புல்லியன்ஸ்க்கு இல்லை, எப்பவுமே புல்லியனுக்கு கிடையாது, ஜுவல்லரிக்கு தான். அந்த டேக்ஸுங்கிறது பெரும்பாலான ஸ்டேட்டில் யூஎஸ்ஏல டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அங்கேயுமே ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது இங்கே நம்ம நகையை வாங்கும் போது. ஆமாம், அது வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறுபடுது. அந்தந்த ஸ்டேட்டு எப்படி இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் நியூ ஜெர்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த பாருக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறதுனால அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஜுவல்லரியாக வாங்கினீங்கன்னா டேக்ஸ் உண்டு. இப்போ நான் வந்து ஒகாயோ கொலம்பஸில் இருக்கேன். நான் முன்னாடி உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணேன், நீங்கள் வந்து நகையை வந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தீங்க. அப்போ வந்து நான் ஒகாயோ கொலம்பஸ் தான் எங்களுக்கு வந்து ஸ்டேட் டேக்ஸ் வந்து எக்ஸ்க்ளூஷன். ஸோ நீங்கள் அனுப்பும் போது அதுக்கு வந்து ஸ்டேட் டேக்ஸ் போடலை. ஸோ அதே போல தானே எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் டேக்ஸ் இல்லைனா, அதாவது வந்து கோல்டு ஜுவல்ஸுக்கு வந்து டேக்ஸ் இல்லைனா நீங்கள் டேக்ஸ் போட மாட்டீங்க. ஷிப்பிங் பண்ணக்கூடியவங்களுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. இப்போ வித்தின் த ஸ்டேட் வந்து டேக்ஸ் உண்டு. ஒகாயோல இருக்க ஸ்டேட்டில் இருக்கவங்க என்கிட்ட நகை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நான் வந்து டேக்ஸ் போட மாட்டேன், ஒன்லி ஷிப்பிங் தான். ஏன்னா நான் வந்து ஐயாட்ட வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து நம்பகத்தன்மை. நம்ம நகை வாங்கும் போது அது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து கைராசிக்காரங்கள்ட்ட அந்த நம்பகத்தன்மையான நம்ம மக்கள்கிட்ட வாங்கணும்னு நினைப்போம். எனக்கு இங்கே வந்து அமெரிக்கா வந்து இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு சந்திப்பு, நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் நான் அதை நினைக்கிறேன். உங்கள்கிட்ட முதல் முறை வந்தது. நேத்திக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு செயின் ஒன்று பண்ணி கொடுத்தேன் பிரேம். அவரும் இதே தான் சொன்னார். நான் சொன்னேன் இதில் இந்த மாதிரி 9 அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நாங்கள் வந்து நகைக்காக இல்லை, நீங்கள் உங்கள் வார்த்தை தான் எங்களுக்கு வந்து 916. அதில் போடுற சீல் வந்து பெரிய இது கிடையாது, உங்களை நம்பி உங்கள் இதுக்கு தான் நாங்கள் வந்து வர்றோம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு நிறைவாக இருந்தது. நம்ம உண்மையாக தான் கோல்டை வந்து நம்ம நகையாக வாங்குறோமோ இல்லை வந்து பாரா வாங்குறோமோ, நமக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம இவ்வளோ கடல் கடந்து ஒரு நாட்டில் இருக்கும்போது நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்ம நம்பிக்கையான ஆண்கள்ட்ட தான் போய் வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கள் தான் பிரேம். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா இன்னொரு கேள்வி எனக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து நகையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் பேசுகிறோம். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது நம்ம மக்கள் இப்போ வந்து விலை குறைந்திருக்குன்னு கோல்டு பாஸ் அந்த காயின்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. இந்த வாரம் அந்த சனி ஞாயிறில் கூட நான் நிறைய பார் விற்றேன். ஒருத்தங்கலாம் அன்றைக்கி சொன்னாங்க, நாங்களாம் எவ்வளோ ஷேர்லலாம் எவ்வளோ பண்ணீங்க, எனக்கு அதில் சில இறக்கங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இன்னும் கோல்டை பொறுத்தவரை அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆசா வச்சுக்கிறதுக்கு நம்ம கோல்டாக வச்சுருக்கோம். ஒரு இன்வெஸ்டர் அவர் ஒரு 4 பார் வாங்கிட்டு போன சனிக்கிழமை. சூப்பர் ஐயா. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறது வந்து கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லாங் டர்மாக பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இதெல்லாம் ஷார்ட் டர்ம் ஆர் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஸோ கொஞ்சம் லாங் டர்மாக பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸுமே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் நமக்கு லாட் ஆஃப் வால்டைல்ஸ் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கிறதுனால ஷார்ட் டர்மாக திங்க் பண்ணாங்க, லாங் டர்மாக திங்க் பண்ணுங்கிற ஒரு அட்வைஸ் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் மிகச்சரியாக சொன்னீங்க பிரேம். 100க்கு 100% இது உண்மை. இன்னைக்கு இப்போ வந்து 4800 வாங்கி நாளைக்கு பார்த்துக்கிட்டு தான் 4700 போயிடுச்சா? இல்லை, நிச்சயமாக நீங்கள் பாட்டுக்கு இதை வாங்கி பேசாமல் விட்டு, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, மினிமம் ஒரு 2 வருஷம் அப்படியே விட்டுருங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருந்தால் டென்ஷனாக தான் இருக்கும். நிச்சயமாக இது வந்து நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி இது 2026 வந்து $6000. அதனால நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி லாங் டேர்ம் தான். இதை வாங்கி வச்சிருங்க. நிச்சயமாக எந்த காலத்துலையும் இது கரையை அரிச்சு போகாது, நிச்சயமாக கெடாது. பேசாமல் நீங்கள் அப்படியே வச்சு லாக்கரில் வச்சுருங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் அது உங்களுடைய பலனே அது பூர்த்தி செய்யும். நிச்சயமாக இது பெருக்கி தரும். ஸோ அதான் நான் மக்கள்கிட்டையும் சொல்கிறேன். ஸோ 2 விதமாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். ஒன்று வந்து ரைட், ஸோ லாங் டேர்மில் நமக்கு ஷுவர் ஷார்ட்டாக அந்த கோல்டு வந்து விலை ஏறும் தெரியும். ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ அதுக்கு நீங்கள் கோல்டாக வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் லைக் விட்டுருங்க அது ஒரு 5 வருஷம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் வந்து இல்லை இப்போ உள்ள அந்த ஃப்ளக்சுவேஷனை நான் வந்து எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 5000க்கு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், இன்னும் 1 வாரம் 2 வாரம் எப்படி போகுதுன்னு. அப்புறம் பிரேக் ஈவன், ஒரு வேளை கீழே போயிடுச்சுன்னா பிரேக் ஈவன் நீங்கள் திங்க் பண்ணலாம். இல்லை ஒரு வேளை மேலே போகிற மாதிரி உங்களுக்கு ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் லாக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஸோ 2 விதமான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் கோல்டு இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் பல நாடுகள் வந்து அதை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ புத்தாண்டு வந்துடுச்சு. ஸோ புது நகையும் வந்திருக்கையா இந்த நேரத்தில்? தங்கத்துலையும் சிலது வைரங்கள்லையும் மாலையில் அதெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. எல்லாருடைய கேள்வியுமே எதாவது புதுசு வந்திருக்கா அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. நேரையோ இல்லை ஆன்லைன்லேயோ பாருங்கள், காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். புது நகைகள் வந்திருக்கு. அப்புறம் சூப்பர். ஸோ ஐயாட்ட எப்பயுமே அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் வந்து எந்த நேரம் வேணால் ஃபோன் பண்ணாலும் அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் நீங்கள் நகையை வாங்கிக்கலாம். நீங்கள் நகையை வந்து வீடியோ கால்லையுமே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நான் பல தடவை வாங்கியிருக்கேன், பல பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க.
தேங்க்ஸ் ஐயா உங்களோட டயத்துக்கு. ஒரு நல்ல வீடியோ வருஷத்தோட முதலே பண்ணுறோம், அதில் உங்களோட பங்களிப்பு இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி பிரேம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அது மாதிரி எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் பிரேம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதுலேயே வந்து நிறையா இருக்கு இல்லையா. நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் போகும்போது உங்களோட ரிஸ்க் அதிகமாக இருக்கும், வேறஸ் நீங்கள் இடிஎஃப்ஸ்னு போகும்போது உங்களோட ரிஸ்க் கம்மியாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் இடிஎஃப்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்ம ஊரில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுவோம், மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டை அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அந்த ஃபண்டை எப்படி அலகேட் பண்ணணும்னு அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் கைண்ட் ஆஃப். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டாக்ஸ் அப்படியே வாங்காமல் அந்த ஸ்டாக்ஸோட இண்டெக்ஸ் மட்டுமே வாங்கி வச்சு ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது, ஒரு இடிஎஃப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். நிறைய S&P 500 இண்டெக்ஸ் வச்சு நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்காங்க, அது இடிஎஃப்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸும் கம்மியாக இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் சரிவில் தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு ஆப்ஷனாக கூட இருக்க முடியும், நீங்கள் லாங் டேர்ம் கோல் வந்து பிளான் பண்ணும்போது. ஸோ இடிஎஃப்ஸ் ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை நான் ஸ்டாக்ஸில் தான் போவோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்குமே இது வந்து ரைட் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். பிகாஸ் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. பட் நீங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும், நிறைய ஆப்ஷன்ஸ் பார்க்கணும், எது ரைட் ஸ்டாக்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ ஸ்டாக்ஸை நீங்கள் முடிவு பண்ணும்போது அதுலேயே ரெண்டு விஷயம் இருக்குது. வெறும் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு விஷயம், ஆர் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஒரு விஷயமா இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், இதை வந்து ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்ஸை நான் போடுங்கன்னு சொல்லலை. இப்போ நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. நல்ல ஸ்டாக்ஸ் ப்ளஸ் வந்து டிவிடெண்ட் தர ஸ்டாக்ஸாக நிறைய ஸ்டார்பக்ஸு, யுனைடெட் ஹெல்த் கேர், நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே வந்து நான் வந்து அறிவுரை கூறல. மைக்ரோசாஃப்ட், அமெக்ஸ், மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, இன்னும் நிறைய இருக்காங்க, நைக்கி, இந்த மாதிரி நிறையா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் எவ்வளோ வந்து டிவிடெண்ட் தராங்க, அவங்களோட பொசிஷன் இப்போ என்ன இருக்குது, அந்த வேல்யூவை விட கம்மியாக இருக்காங்களா, அவங்களோட டிவிடெண்ட் சைக்கிள் எப்போ வருது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸில் போடலாமா அப்படின்னு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது ஸ்டாக்ஸில் ரெண்டு விதமான விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்ல வருது. இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும், இன்னும் நிறைய இதை தாண்டி விஷயங்கள் இருக்குது. கிரிப்டோ இருக்குது, தயவு செஞ்சு அதுக்குள்ளே போயிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக இருந்துட்டுருக்கு கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக கம்பியில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் தான் இப்போ தான் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் வரீங்கன்னா தயவு செஞ்சு கிரிப்டோவோ இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதோ பண்ணிடாதீங்க. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கையை வந்து சுட்டுப்பீங்க. அது எந்த ஒரு இடத்துல தவறுதுனாலும் அது நீங்கள் செய்கிற தவறு வந்து மிகப்பெரிய வந்து நீங்கள் அதுக்கான விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ இதுக்குள்ளேயே இருந்துக்குங்க. US ஈரான் வார் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் சரிவில் தான் இருக்குது. ஆனால் என்ன கேள்வி, இங்கேருந்து இன்னும் சரியுமா இல்லை இங்கேருந்து ஏறுமா அப்படிங்கிறது தான் ஒரு டிபேட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறதா என்ன அப்படின்னு. ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது முழு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் கையில் கொஞ்சம் காசை வச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறது. பிகாஸ் ஒரு வேளை உங்கள் ஸ்ட்ராட்டஜி தப்பாக போய் அந்த ஸ்டாக்ஸ் கீழே வந்தால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது உங்கள் கையில் பணம் இருந்தால் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வீடு வாங்கி ரெண்ட்டுக்கு விடலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் உங்கள் கையில் பணம் இல்லாத போது நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் தான் வாங்கணும். அதாவது நீங்கள் நிறைய கடன் வாங்கி தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம் வாங்கணும்னா இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் மார்க்கேஜ் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் வீடு வாங்கி அங்கே நான் ரெண்ட்டு விட்டால் அட்லீஸ்ட் ரெண்ட்டு சீக்கிரமாக போகுமா, எனக்கு அட்லீஸ்ட் அங்கேருந்து ஏதாவது ரிட்டர்ன் வருமா, நான் இங்கே வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமா என்னோடய மார்க்கேஜையும் வரக்கூடிய ரெண்ட்டையும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணலாம். ஸோ ஹவுசிங் மார்க்கெட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாகவே வந்து US ஃபுல்லாகவே பையஸ் மார்க்கெட் கிடையாதுங்க. ஒரு சில இடங்களில் தான் பையஸ் மார்க்கெட் இருக்குது. மிக முக்கியமாக சொன்னால் மிட்வெஸ்ட்லாம் வந்து இன்னும் ஸ்டில் வந்து அது ஒரு பேலன்ஸ்டான மார்க்கெட்டாக தான் இருக்குது, பையஸ் மார்க்கெட்னு சொல்லவே முடியல. வேறஸ் உங்களுக்கு வந்து சதர்ன் சைடு அண்ட் சன் பெல்ட்டில் வந்து ஒரு பையஸ் மார்க்கெட்டாக இருக்குது. இல்லை வாங்கி விற்கிறதுலாம் நிறைய வேலை, அது ஒரு தலைவலி வேலை, அதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது REITs ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, அது நீங்கள் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் மூலியமாக அதோட எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட்ஸை வாங்கிக்க முடியும். ETFs வாங்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கான ரிஸ்க் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி ஓன் பண்ணும்போது ரிஸ்க்கும் அதிகம், அது மாதிரி ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும், லாஸும் அதிகமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ரிட்ஸோட ETFs வாங்கும்போது ரிஸ்க் லோவாக இருக்கும், அதே மாதிரி ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து லோவாக இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் ரிட்ஸோட அட்வான்டேஜ் என்னென்னா
நீங்கள் ஈஸியாக வாங்கிக்க முடியும். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஒன்று, நம்மளோட ஏர்னிங்ஸ் சம்பளத்தை உயர்த்தி ஆகணும். இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் தான், வேறு வழியே கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த கீ. ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறையா லேர்ன் பண்ணி அதில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வையுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட கோலை வந்து நல்லா டிஃபைன் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா, உங்கள் கோல் என்ன, உங்கள் பட்ஜெட் என்ன, எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக முக்கியமாக டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாமல், ஈவன் தோ நீங்கள் வந்து ETFs ஆர் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் வாங்குறீங்கன்னாலுமே வந்து அதுலேயுமே டைவர்சிஃபைடாக போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்க முடியும். அதாவது ஒரு 20-25% வந்து கோல்டுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து பிரித்து போடுறது ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும். பிகாஸ் கோல்டு வந்து சேஃப் ஹேவன் அசட்னு பல நேரங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பட் இது வந்து உங்களோட ஒரு சொந்த விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்து பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.